ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். அதாவது ஜூன் 2025 எக்ஸாம் சிஎம்ஏ இன்டரில் ஜூன் 2025 எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது ரெண்டு குரூப்லேயுமே இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்டர் அண்ட் ஃபைனலில். இதில் நம்ம இன்டரில் ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின்ஸை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூன் 2025 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப இதனோட பேட்டர்ன், தட் இஸ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூன் 2025 ஆர் டிசம்பர் 2025 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜூன் 2025 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலை நல்லா படிச்சிடணும். ஸ்டடி மெட்டீரியலில் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸ் படிக்கிறப்பவே ரிவிஷனுக்கு பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அந்த சப்ஜெக்ட், தட் இஸ் அந்த சாப்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ இது பாஸ்ட் 3 எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ வெயிட்டேஜுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுக்குமே குரூப் வைஸாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராகவே ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு குரூப் 1ல் பேப்பர் 5 பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸு. இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் ஏ அஸ் யூஷுவல் எப்பவும் போல் 15 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸுக்கு 30 மார்க்ஸ் டோட்டலாக கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எம்சிக்யூ. கரெக்டான சாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சரில் சொல்லணும். இந்த எம்சிக்யூமே லாஸ்ட் எக்ஸாம்லேருந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சரை மார்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது செக்ஷன் பி ரிட்டன் எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவாக ஆன்சர் நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். ஸோ இதில் சாய்ஸ் இருக்கும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 14 மார்க்ஸ். பட் அந்த 7 கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 2 கொஸ்டின் குறைஞ்சது இருக்கும். அதாவது 7 + 7 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. லா பேப்பருங்கிறப்ப மேக்ஸிமம் இதே மாதிரி தான் இருக்கும். இன்டரில் லா கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேஸ் ஸ்டடியாக இருக்கும் லாஸ்ட் கொஸ்டினில். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் இந்த 7 கொஸ்டினில் ஏதாவது 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதினா போதும். பட் இதில் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினும், இன்னொன்று கம்பெனி ஆக்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்லேயும் இதே மாதிரி பேட்டர்ன் தான் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 2 சப்டிவிஷன் இருக்கிறதுனால அந்த 2 சப்டிவிஷனில் எந்தெந்த ஆக்ட் கேட்குறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே 2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கொஸ்டினில் எல்எல்பியிலேருந்து ஒரு ஆக்டும், தட் இஸ் எல்எல்பியிலேருந்து ஒரு கொஸ்டினும், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்குறப்ப நம்ம எந்த ஒரு சாப்டரையும் ஸ்கிப் பண்ணாமல் படித்தோம்னா எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் வெயிட்டேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியலில் எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி வெயிட்டேஜ் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் கவர் ஆகும். பட் சில சமயத்தில் கொஞ்சம் அதிலேருந்து வேரியேஷனும் ஆகலாம். ஸோ எதுக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா கம்பெனிஸ் ஆக்டோடைய வெயிட்டேஜும் கூட இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அது ஒரு கொஸ்டினும், அதே கொஸ்டின்லேயே சப்டிவிஷனாக அடுத்த அனதர் கொஸ்டின் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ரிலேட்டடாக டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வர கொஸ்டின்லேயும் கம்பெனிஸ் ஆக்டில் தான் ஆடிட் ரிப்போர்ட் அது ரிலேட்டடாக ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் ஷேர் ஹோல்டர்ஸுடைய ரைட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து எத்திக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எத்திக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் 7 + 7 வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எம்சிக்யூ அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவில் சாய்ஸ் இருக்குது.
7 கொஸ்டின்ஸில் எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். இது தியரி பேப்பருங்கிறதுனால ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ரொம்ப பேராவாக இருக்காமல் கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஹைலைட் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து நீங்கள் எழுதுகிற பென்லேயே அப்படியே அண்டர்லைன் பண்ணினா போதும். கீவேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் தியரி கொஸ்டின்ஸ்லாம். கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் டீட்டெயில் வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ லா பேப்பர் எப்படி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்லேயும் செக்ஷன் ஏ 15 MCQs, டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு. ஸோ இதில் சில கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். சில இது ஒர்க்கிங்ஸ் போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் கலந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பியில் இங்கேயுமே 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதுலேயும் ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸு. பட் இங்கே வந்து ஒரு சில கொஸ்டின் ஒரே கொஸ்டின்லேயே 14 மார்க்ஸாக இருக்கும். வேறு சில கொஸ்டின்ஸ் ஏபிசி அந்த மாதிரி பிரிஞ்சு டோட்டலாக 14 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் சாப்டர்ஸ்லேருந்து பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன், டெப்ரிசியேஷன், கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரியெல்லாம் ஆரம்பத்தில் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் வர கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிஆர்எஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு. அடுத்தது ரெக்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதெல்லாம் நல்லா கவர் பண்ணினீங்கனாலே ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3ல் இந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதிலிருந்து ஏதாவது 2 கொஸ்டின் இங்கே கேட்குறாங்க. அண்ட் இதில் எப்போவுமே இந்த கொஸ்டின் நம்பர் 4ல் ஒரே கொஸ்டினாக 14 மார்க்குக்கு கேட்குறாங்க. இதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு சம் வரும். சிங்கிள் என்ட்ரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் வச்சு தான் இங்கே சம் வரும். இது எப்போவுமே இந்த 4th கொஸ்டின் இருக்கும். இப்போவும் அதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5 பார்ட்னர்ஷிப். கொஸ்டின் நம்பர் 5 பார்ட்னர்ஷிப், இதுவுமே டோட்டலாக 14 மார்க்ஸுக்குள்ள வரை கொஸ்டினாக இருக்குது. அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 இதிலெல்லாம் பிரான்ச்சு, ஹையர் பர்ச்சேஸு, இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயுமே இதே மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் நம்பர் 7 எடுத்தோம்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் இங்கே வருது. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 7 அண்ட் 8லேயுமே ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன கொஸ்டினாகவும் பின்னாடி கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காமிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின். அடுத்தது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் 4 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8ல் சின்ன சின்ன கொஸ்டினாக ஒரு 2-3 கொஸ்டின் கவர் ஆகுது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாகவும் இங்கே கொஸ்டின்ஸ். ஸோ மோரார்லஸ் லாஸ்ட் எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 7 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இதில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னா ஆஸ் யூஷுவல் செக்ஷன் ஏ 15 மார்க்ஸுக்கு MCQ. பட் இந்த 15 மார்க்ஸ் MCQவில் டிடி ஐடிடி ரெண்டுமே கலந்து தான் கேட்டிருப்பாங்க. தனித்தனியாக டிடி ஐடிடின்னு பிரித்து கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே டிடி ஐடிடி ரெண்டுமே சேர்ந்து 15 MCQ இருக்கும். அதில் 30 மார்க்ஸ் டோட்டலாக. செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இதுலேயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸு. இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கேட்குற மாதிரியே தான் மேக்ஸிமம் இங்கேயும் பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடாக, அடுத்தது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு அண்ட் தென் அதுலேயே பி கொஸ்டின் பார்த்தோம்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான, தட் இஸ் சேலரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் இன்கம், பிஜிபிபி கேல்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. இதில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஜிபிபி அதே பேட்டர்ன் தான் வருது. அடுத்தது கேபிட்டல் கெயின் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸு. அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதில் ஒரு கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட எல்லா சாப்டரில் இருந்தும் கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயும் இருந்தது, இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5லேயும் பார்த்தோம்னா டேக்ஸ் லயபிலிட்டி கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி. டேக்ஸ் லயபிலிட்டி
அவர் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுக்கணுமா அப்படின்னு அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் எவ்வளவு டேக்ஸ் லைபிலிட்டி, ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் எவ்வளவுன்னு பார்த்து இது அவருக்கு பெட்டராக இருக்கும்னு அட்வைஸ் கொடுக்கணும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஆரம்பிக்குது. இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் மேக்ஸிமம் தியரி கொஸ்டின்ஸாக தான் கேட்குறாங்க பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 6A and B ரெண்டுமே தியரி கொஸ்டின்ஸ் தான். டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ், கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல் ஒரு ப்ரொவிஷன்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். யார் லயபிள் டு பே டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸோட சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அமௌண்ட்டை எவ்வளவு கேஷில் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு ஐடிசி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 8Bயில் லாஸ்ட்டு கஸ்டம்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின், அசஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டின், 7 மார்க்ஸ். பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். இதுலேயும் செக்ஷன் ஏ MCQ 15 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸுக்கு. ஸோ இங்கேயும் சிம்பிளான கொஸ்டின்ஸ் டைரெக்டாக இருக்குது, சில இது ஒர்க்கிங்ஸ் பண்ணுற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸு. ஸோ இதில் மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட் இப்படி எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் ஸ்டாக், மேக்ஸிமம் ஸ்டாக், ரீஆர்டர் லெவல், ஸோ இது எல்லாமே 7+7 அந்த கேட்டகரியில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து ஓவர் ஹெட்ஸு. ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி 7+7 கொஸ்டின்ஸில் தான் கேட்டுட்டு வராங்க. இப்போ இது வந்து ரீகன்சிலேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அதனுடைய ப்ராஃபிட் ரெண்டு ரீகன்சிலேஷன் பண்ணுறது. P&L அக்கௌண்ட் as per both ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பரேஷனும் கேட்டிருக்காங்க. எல்லாமே 7 மார்க் கொஸ்டினில். அது மாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் இங்கே வருது. ஏன்னா எல்லாமே 7 மார்க்ஸுங்கிறப்ப ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வர மாதிரி தான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும், தட் இஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. ஸோ அடுத்து பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ஒரே கொஸ்டினில் 14 மார்க்குக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது மெட்டீரியலில் எல்லா வேரியன்ஸஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு 14 மார்க்ஸ் கொஸ்டினாக இங்கே இருக்குது. அண்ட் அடுத்தது மார்ஜினல் காஸ்டிங், இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஏதாவது ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வச்சு அதை பற்றி ஒரு தியரி கொஸ்டின் 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ லாஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா என்ன, அதே மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல் பற்றி. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இன்னொரு கொஸ்டின் இங்கே கேட்குறாங்க 5 மார்க்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி இது 7 கொஸ்டின், 8 மொத்தமாக வந்து 2 to 8ன்னு 7 கொஸ்டினில் ஏதாவது 5 கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். பட் அப்படி சூஸ் பண்ணுறப்ப AB அப்படிங்கிறதுல ரெண்டுமே வேறு வேறு டாபிக் கவர் பண்ணுறப்ப நமக்கு அந்த டாப்பிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நல்லா படிங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்குறது. நெக்ஸ்ட் குரூப் 2. குரூப் 2ல் பேப்பர் 9 OMSM, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 60 மார்க்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 40 மார்க்ஸ் இருக்கும் சிலபஸில். இங்கேயும் செக்ஷன் ஏ 15 MCQs 30 மார்க்ஸுக்கு. ஸோ இதில் இந்த 2 சப்ஜெக்ட் வந்து தட் இஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் கலந்து தான் MCQவில் இங்கே வந்திருக்கோம். செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இங்கேயுமே மேக்ஸிமம் 7+7 கொஸ்டின் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தியரி கொஸ்டினாக இருக்கும். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து தியரி கொஸ்டின். அண்ட் அதுலேயே அடுத்த கொஸ்டினும் பார்த்தோம்னாலும் ஒரு தியரி கொஸ்டினும் ப்ளஸ் ஒரு ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம் ஒன்று. சிமுலேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. அசைன்மெண்ட்டு, சிமுலேஷன், பெர்டி சிபிஎம்மில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. மெஷின் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின் இங்கே இருக்குது. அண்ட் நெட்வொர்க்கை ட்ரா பண்ணி கிரிட்டிக்கல் பாத் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி
அதில் மினிமம் டியூரேஷன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு, கான்ட்டு சார்ட்டு ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதுலேயே இந்த டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி, earliest லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஃபினிஷ் டைம் அதை பேஸ் பண்ணி ஒர்க்கிங்ஸ் போடுற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்லேருந்து தியரி கொஸ்டின்ஸாக இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஓஎம்எஸ்எம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்டோம் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட் பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் 50-50 மார்க்ஸ் 2 சப்ஜெக்ட்டுக்குமே வெயிட்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் செக்ஷன் ஏல கம்பல்சரி அதில் 15 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸு. ஸோ இதுலேயும் டைரக்ட் கொஸ்டினும் இருக்கும், கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் இதில் இருக்கலாம். அண்ட் செக்ஷன் பியில் இங்கே எப்பவும் போல் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கிற மாதிரியே தான் 7 கொஸ்டின் கொடுத்து எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸு. இதில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தட் இஸ் கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறப்ப அதில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தட் இஸ் ஃபார் ஃபீச்சர் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஃபார் ஃபீச்சர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர், அதனுடைய இஷ்யூ, ரிடம்ஷன், பைபேக்கு, போனஸ் ஷேர்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபார் ஃபீச்சர் ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனுக்கும். அடுத்தது இதுலேயே செகண்ட் கொஸ்டின் 7 மார்க்ஸில் டிபென்ச்சர் ரிடம்ஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3 எப்போவுமே இதில் ஒரு தட் இஸ் ஷெட்யூல் 3 பேஸ் பண்ணி டிவிஷன் 1 ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பரேஷன், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 ஒரே கொஸ்டின் 14 மார்க்கு. அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் பர் டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இது ப்ரிப்பரேஷன். இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்கிற ஃபார்மெட் படி தான் P&L ஸ்டேட்மெண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபார்மெட்லேருந்து நம்ம வேரியேஷன் ஆகி காமிக்கக்கூடாது. ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் வரணும், ஷெட்யூல் வரணுமோ அதெல்லாமே கரெக்டாக போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்படி கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா இதுக்கான ஃபுல் மார்க்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அது ஃபார்மெட் படி ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4ல் பேங்கிங் ரிலேட்டடான ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது அதுலேயே பி கொஸ்டின் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான 7 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5A and B இது ரெண்டுமே இண்டேஎஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 மூணுமே ஆடிட் ரிலேட்டடான கொஸ்டின். ஆடிட்டில் கேட்கக்கூடிய இந்த 3 கொஸ்டினுமே மேக்ஸிமம் பாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பழக்கும்போதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கவர் ஆகிடும். ஆடிட் ட்ரையல் கேட்டிருக்காங்க, செக்ரட்டரியல் ஆடிட் அப்ளிகபிலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். NFRA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரிலேட்டடாகவும் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி ஆடிட் பார்க்கணும் அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். இங்கே ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜாயிண்ட் ஆடிட், பிரான்ச் ஆடிட் இது ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட், ஆடிட் சர்டிஃபிகேட் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆடிட்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் வருது. A+B ரெண்டும் சேர்ந்து 14 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லையும். ஸோ நீங்கள் தியரி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தியரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப நல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஹெட்டிங், சைடு ஹெட்டிங் கொடுங்க. என்ன சொல்ல வரீங்களோ அதை ஹெட்டிங்கில் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பேராவாக கொடுக்காம பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதில் கீவேர்ட்ஸை கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கீவேர்ட்ஸை வச்சு தான் ஆன்சர் டெவலப் பண்ணியிருக்கணும். அந்த கீவேர்ட்ஸையும் உங்கள் பெனில் எழுதுகிற பேனாவாலேயே ஒரு அண்டர்லைன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 80 மார்க்ஸும் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் 20 மார்க்ஸும் சிலபஸில் கவர் ஆகும். இங்கே செக்ஷன் ஏல 15 MCQ அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். பட் இதில் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்தும் MCQ கலந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்.
ஸோ இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 2 ஏபி ரெண்டுமே தியரியாக தான் இருக்கும். அதில் ஏ கொஸ்டின் எஃப்எம்லேருந்து ஒரு தியரி கொஸ்டினும் பி டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ஒரு தியரி கொஸ்டினும் கண்டிப்பாக வரும். ஸோ 7+7 கொஸ்டின் நம்பர் 2 ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. இப்போ பாஸ்ட்டு 2-3 எக்ஸாமாக பார்த்தோம்னா இதே பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. இப்போ வரப்போகிற ஜூன் 2025 எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் இதே பேட்டர்ன் தான் இருக்குது. அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயே சப்டிவிஷன் பியில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ரேஷியோ அனாலிசிஸ் இது எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 டாப்பிக்கில் இருந்து ட்ரெண்டும் வரும் இதில். ஸோ இந்த ஹெட்டிங்குள்ளே இருக்கிறதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டினாவது எக்ஸாமில் கேட்குறாங்க. இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ரேஷியோலேருந்தும் கேஷ் ஃப்ளோலேருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4A பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே கம்பேரிட்டிவும் இங்கே வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 21 மார்க்குக்கு இந்த சாப்டரில் இருந்தே கொஸ்டின் வருது மினிமம். அடுத்தது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி அதை வெயிட்டாக வச்சு ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த ஒரு கொஸ்டின் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் கொஸ்டின் நம்பர் 5A நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எவாலுவேட்டிங் த ப்ரப்போசல், அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கொஸ்டின். இப்போ இந்த ப்ரப்போசல் கம்பெனிக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 எடுத்தோம்னா இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு எவ்வளவுன்னு எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் கண்டிப்பாக ஒன்று வரும். இங்கேயும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இதில் கிரெடிட் பாலிசி அதனுடைய எவாலுவேஷன், டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட்டில், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் ஆர் டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட்னு வரும்ல, அதில் டெப்டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் பீரியட் அது ஒவ்வொரு பிளான்லேயும் நம்ம இந்த மாதிரி வைக்கிறப்ப எந்த பிளான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எவாலுவேட் பண்ணி சொல்லணும். ஸோ ஈச் ஆஃப் த எபவ் ப்ரப்போசல்ஸை எவாலுவேஷன் பண்ணி எது பெஸ்ட்டு கிரெடிட் பீரியட், கிரெடிட் பாலிசி கம்பெனிக்கு பெஸ்ட்டு எதுங்கிறது சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 7Aல ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ் வரக்கூடிய அந்த லிவரேஜ் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் இபிஎஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. மோரார்லஸ் இந்த கொஸ்டின் எல்லாம் பாஸ்ட் இயரில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே இதில் நிறையா ரிப்பீட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் நல்லா பண்ண எக்ஸாமில் ஆன்சர் நம்மளால் ஸ்பீடாக எழுத முடியும். இப்போ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்தோம்னா லிவரேஜ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. பட் இதிலலாம் என்ன ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கொஸ்டினாக ஒரு 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது, ஈஸியாக நம்மளால் 7 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சரும் நல்லா தெரிஞ்சிருக்கிற மாதிரி, அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் எழுதி மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 8ல் கண்டிப்பாக தியரி கொஸ்டின் தான். அதாவது பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் நம்பர் 8ல் கேட்டிருப்பாங்க 7+7. இது ஒரு தியரி கொஸ்டின். ஸோ இந்த 8 மொத்தம் இந்த 8னா 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற 7 கொஸ்டினில் ஏதாவது 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணினா போதும். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இதுலேயும் செக்ஷன் A 15 MCQs 30 மார்க்ஸுக்கு. தென் டிஸ்கிரிப்டிவ், இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு ஒர்க்கிங்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒர்க்கிங்ஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்கும், ஒர்க்கிங்ஸே தேவைப்படாது, ஆனால் கொஸ்டினில் நிறையா நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஆன்சர் வந்து நம்ம டக்குன்னு தோணாது. அந்த எக்ஸாம் சமயத்தில் போய் உட்கார்றப்ப இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க, நிறையா ஒர்க்கிங்ஸ் போடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்காது. சில சமயம் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்த்த உடனே ஒரே வரியில் நம்ம ஆன்சரை டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்பி பார்க்க தான் உங்களுக்கு அது ஃபெமிலியராக இருக்கும். அதனால தான் பாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்க சொல்கிறது. அண்ட் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸாமில் இதே மாதிரி கொஸ்டின் வர்றப்ப நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பார்த்துருக்கோமே, இது ரொம்ப சிம்பிள் தானே, இந்த இடத்துல நம்ம ஆன்சர் ஈஸியாக போட்டுற முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்.
அடுத்து செக்ஷன் பியில் இங்கேயுமே 7 கொஸ்டின்ஸில் எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தியரி கொஸ்டின் தான் எப்போவுமே கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டில் ஏ 2ல் ஏ எப்போவுமே ஒரு தியரி கொஸ்டின், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடான பேசிக் சாப்டர்லேருந்து ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் பி எப்போவுமே ஏபிசி, தட் இஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் வருது. இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கிற எல்லா சாப்டர்லேயும் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் இங்கே செட் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல் ஒரே கொஸ்டின் 14 மார்க் கொஸ்டின். இது மார்ஜினல் காஸ்டிங் டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ம் அதே மாதிரி தான். எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியல் காஸ்ட், எக்ஸாமின் த டிஃபரன்ஷியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெசிஷன் மேக்கிங் அந்த சாப்டருக்குள்ளே கவர் ஆகக்கூடியது தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் பி 4Bயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரிலேட்டடான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரிலேட்டடான ஒரு பெரிய கொஸ்டின். இதில் ரீகன்சிலேஷன் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட் வித் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்டும் கேட்டிருக்காங்க. 14 மார்க்ஸுக்கு ஒரே கொஸ்டின். அண்ட் 6Aலையும் சேல்ஸ் வேரியன்ஸ் அனலைசிஸ்லேருந்து தான், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸ்க்கு. அதுலேயே சப்டிவிஷன் பியில் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஒரு 7 மார்க். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, 8லலாம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அண்ட் டெசிஷன் தியரி, இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். அண்ட் தென் அதுலேயே ஒரு தியரி கொஸ்டின் 4 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் ஒரு ப்ராப்ளமும், அடுத்தது லாஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் ரிலேட்டடாக ஒரு தியரி கொஸ்டினும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் ரிலேட்டடாக ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கில் இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்குது. அதோட பேட்டர்னும் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தோம். பட் எல்லாமே பார்க்குறப்ப என்ன தெரியுது, எல்லாத்துலேயுமே செக்ஷன் ஏ 30 மார்க்ஸுக்கு 15 MCQ இருக்கும். அண்ட் செக்ஷன் பியில் சாய்ஸ் இருக்கும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபுல் சிலபஸுமே நமக்கு கண்டிப்பாக நாலேஜ் வேணும். கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா MCQ எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். உள்ள டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்லையுமே கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா 14 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின்னாலும் அதில் 7+7 அந்த மாதிரி பிரிக்கிறப்ப எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். இப்போ எந்தெந்த கொஸ்டினில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து மேக்ஸிமம் கேட்குறாங்கங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்கிற பேட்டர்னையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் பெஸ்ட்டாகவே ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் தென் எக்ஸாம் ப்ரெசன்டேஷனும் பெஸ்ட்டாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணட்டும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.